அக்டோபர் 8. புனிதர்கள் செர்ஜியுஸ் மற்றும் பாக்கஸ். கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோமை நகரில் பிறந்த செர்ஜியுஸ் மற்றும் பாக்கஸ் ஆளுநர் மேக்சியானுஸ் படையில் இராணுவ வீரர்களாக பணியினை செய்தார்கள். பேரரசன் டயோக்ளேசியன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக 10வது மறைக்கழகத்தினை ஏற்படுத்திய காலத்தில் கிறிஸ்துவ நெறிகளை ஏற்றுக்கொண்ட செர்ஜியுஸும் பாக்கஸும் யாருக்கும் தெரியாமல் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்தனர். ஆளுநர் மேக்சியானுஸ் செர்ஜியுஸினையும் பாக்கஸினையும் தான் வணங்கும் தெய்வமான ஜூபிடரின் கோவிலுக்குள் நுழைய பணிக்க நுழைய மறுத்த செர்ஜியுஸினையும் பாக்கஸினையும் கிறிஸ்தவர்கள் என்று கண்டுகொண்டு சிறையில் அடைத்தான். கிறிஸ்தவர்கள் என்பதினால் பெண் உடை அணிவிக்கப்பட்டு நகர வீதிகளில் இழுத்துச் செல்லப்பட்ட செர்ஜியுஸும் பாக்கஸும் மெசபதோமியாவின் இராணுவ தளபதியான அந்தியோக்கிடம் அனுப்பி வைக்கப்பட இருவரும் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். சிறையினில் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்த போதும் கிறிஸ்தவத்தினை மறுதலிக்காத செர்ஜியுஸும் பாக்கஸும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட பாக்கஸ் மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவையும் கிறிஸ்தவத்தினையும் மறுதலிக்காததினால் முள் காலணி அணிவிக்கப்பட்டு 18 மைல்கள் தொலைவு நடத்தி செல்லப்பட்ட செர்ஜியுஸ் கிபி 303ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். கிபி 303ஆம் ஆண்டு மறைசாட்சிகளாக உயிர் துறந்த இராணுவ வீரர்கள் செர்ஜியுஸ் மற்றும் பாக்கஸ் இருவரும் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை பெற்றுத்தர திரு அவை இருவரையும் புனிதர்களாக உயர்த்தி இராணுவ வீரர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனிதர்கள் செர்ஜியுஸ் மற்றும் பாக்கஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இராணுவ வீரர்களுக்காகவும் அவரது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.